இவெல்லாம் திரும்பி வருவானா நினைச்சப்போ வந்து நின்று ஜெயிச்சான் போல கபில. ஒரு தனி மனுஷன் எங்கேயோ போயிட்டாயா. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ஒரு வழியா சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கெஸ் பண்றதா, அதுவும் நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல லார்ட்ஸ்ல ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் அடிச்சுட்டு ஜெயிச்சா எப்படி இருக்கும். இதுதான் வந்து பெரிய கிரெடிட்டே அவங்களுக்கு. இதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து செமிஃபைனல்ஸ் ஃபைனல்லாம் வந்து தோத்துட்டு இருந்தாங்க. பட் அங்க இருந்து இங்க வந்து ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமோட ஜெயிச்சிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கோயிங் ஃபார்வர்ட் இந்த வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் போட்டுட்டோமா? This time for no bro, how's the jaws? இல்ல, வேற எந்த டீம் இந்த உலகத்துல ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுறதை விட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்கிறது எனக்கு உண்மையாவே மனசார வந்து கொஞ்சம் ஹாப்பி தான். ஹாப்பி இல்ல, பட் அப்படி ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சு சந்தோஷப்படணும்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா ஹாப்பி தான். இதான் ப்ரோ நான் சொல்லலாம் சொன்னேன். நீங்க வந்து இதே இந்தியா கூட இல்லாட்டி வேற ஏதாவது இங்கிலாந்து கூட தோத்துருந்தீங்கன்னா நீங்க பயங்கரமா வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்க டீம் தோத்தது இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட்டோட தோத்துட்டுமே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்காது, இருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் சவுத் ஆப்பிரிக்கான்றப்ப கொஞ்சம் ஹாப்பினஸும் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு அப்படிலாம் இருந்திருக்காது. T20 வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்துருந்தாங்க, நல்லா தொங்கிருப்பா சத்தியமா. அந்த அளவுக்கு பெரிய மனசெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இந்தியாவே ஒரு டிராஃபி டிராப்ல இருந்தாங்க அந்த டைம்ல வந்து ஒரு லாங் டைமா. ஸோ வந்து பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஒரு ஹாப்பி தான். அகைன் இன்னைக்கு ஸ்கோர் போர்டுக்குள்ளலாம் ரொம்ப போகாம சும்மா மேலோட்டமா பார்த்துடலாம். மார்க்ரம் நல்ல ஸ்டாண்டு கொடுத்தாரு இன்னைக்கு. அகைன் பவுமா கொஞ்சம் ஏர்லியானா அவுட் ஆயிட்டாரு. பட் மார்க்ரம் வந்து கரெக்டா டோனை செட் பண்ணி பயங்கர ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நேற்று சொன்ன மாதிரி பாத்தியா, ஸ்டப்ஸ் வந்தாரு. ஸ்டப்ஸ் வந்து கொஞ்ச நேரம் நின்னாரு, பட் ஒத்துக்கிறேன் சூப்பரா ஆடினாரு கொஞ்ச நேரம். பட் அவுட் ஆனோன்னா வந்தாரு நம்ம பாலு பெட்டிங்கம் வந்து விக்டரியை வந்து சீல் பண்ணாரு. கைல் வேணும் நல்லா தான் ஆடினாரு. ஸோ வந்து டோட்டலாவே இன்னைக்கு ஆனா அட்டாக் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. ஓரளவுக்கு டைட்டா ஃபீல்ட் தான் செட் பண்ணி ஏதோ பண்ணாங்க. நியூ பால் எடுக்கிறப்பெல்லாம் மேட்ச் முடிஞ்சுச்சு ஆக்சுவலா. பட் அது வரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணிட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி நேற்று 99.9% சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணுங்கிற சான்ஸ், அதை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா 100% மாத்திருக்காங்க. ஸோ ஹாப்பி. இல்ல, அதான் சொல்ற மாதிரி டு பிகம் த சாம்பியன்ஸ் யூ ஹேவ் டு டிஃபீட் த சாம்பியன்ஸ். சாம்பியன்ஸ் ஜெயிச்சாதான் நீங்க சாம்பியன்ஸ் ஆக முடியும். அதை பண்ணாதான் வந்து ஒரு டீம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ டெஃபினட்டா வந்து அந்த வகையில ஒரு சாம்பியன்ஸை டீத்ரோன் பண்ணி கரண்ட் WTC இப்போ ஹோல்டரா இருந்தவங்களை டீத்ரோன் பண்ணி சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. டெஃபினட் ஹேட்ஸ் ஆஃப் டு டெம்பா பவுமா அண்ட் ஹோல் சவுத் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தான் ப்ரோ. இப்போ எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஏன் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா நேத்தே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் வென்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நேத்தே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் வந்து ஐ திங்க் ஐ எம் ஃபீலிங் கொஞ்சம் பெட்டர் நோ. பிகாஸ் நேத்து மாதிரி இன்னைக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அதுதான் டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். அதனாலதான் கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து நேத்தே வென்ட் அவுட் ஆயிடுச்சு. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல வந்து நியூசிலாந்து ஜெயிச்சாங்க, செகண்ட் சைக்கிள்ல வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயாவது புது டீம் ஜெயிச்சுட்டு வராங்க. ஓகே, நமக்கு இந்தியாவுக்கும் ஒரு காலம் வரும். ஏன்னா நம்ம 2 சைக்கிள்லயும் ஃபைனல்ஸ் ஆடி இருக்கோம். இந்த சைக்கிள் தான் மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கும் ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல இருக்கும், பார்க்கலாம். இல்ல, கோயிங் ஃபார்வர்ட் இந்த சைக்கிள் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. ஏன்னா த்ரூ அவுட்டாவே நீங்க வந்து 1921 சைக்கிளா இருக்கட்டும், 21, 23, 23, 25 இந்த எல்லா சைக்கிள்லயுமே வந்து ரஹானே ஸ்டார்டிங்ல இருந்தாரு, புஜாரா இருந்தாரு, விராட் கோலி இருந்தாரு, ரோஹித் சர்மா இருந்தாரு. ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே போயிட்டு ரைட் ஒரு ஃபியூச்சர் வந்து இப்போ பில்ட் பண்றாங்க. ஸோ இந்த சைக்கிள்ல எப்படி பண்ண போறாங்கிறது ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அதே மாதிரி ஒரு சின்ன நோட் சொல்லிடுறோம் நம்ம இதை பத்தி பேசும்போது. இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் முடிஞ்சிச்சு, ஓகே இதோட ஸ்டாப் ஆக போதான்னு கேட்டா நம்மளோட டிஸ்கஷன் இல்ல. நம்ம இங்கிலாந்து சீரிஸ் வருது. கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டீம், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் நெக்ஸ்ட் டிகேடுக்கான ஒரு டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம கூட ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த சீரீஸ், இந்த இங்கிலாந்து சீரீஸ், இந்தியாந்து சீரீஸ் எப்படி போகுதுங்க பார்த்தா இந்த சைக்கிளே இந்தியாவுக்கு டிசைட் ஆகுமோன்னு தோணுது. ஏன் அதுக்கப்புறம் ஹோம் கிரவுண்ட்ல எல்லாம் மேட்ச் இருக்கு, அதெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சைடு. பட் ஸ்டில் இதோ இந்த சீரீஸோட மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை வந்து அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்கிறதுலதான் இந்தியா வந்து இந்த சைக்கிள் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியும். அகைன் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் இந்தியா. அதான் இப்போ இந்த மேட்ச் பத்தி பேசும்போது மார்க்கரம் இன்னைக்குமே வந்து அவரோட அந்த பேஷனேட்டா எவ்வளவு
இதுவா இருக்காருன்னு தெரியுது ப்ரோ அந்த வின்னுக்கு. ஏன்னா புதுசா அந்த பெட்டிங்கமே 2 ரன்னுக்கு தான் பாக்குறாரு ஓடும் போது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். இவர் வந்து அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு ஓடுறாரு 3 ரன், எல்லா பாசிபிள் சான்சஸ்லயும் 3 ரன் ஓடுறாரு. டஃப் கால் தான் அது எல்லாமே. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் ரன் அவுட் ஆயிருப்பாரு. பட் அந்த அந்த பேஷன் இருக்கு பாருங்க ப்ரோ, போயிடணும் ஒரு ரன்னும் ரொம்ப குரூஷியல்னு சொல்லிட்டு எல்லாமே 3 கன்வெர்ட் பண்ணாரு, 2 கன்வெர்ட் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு ரொம்பவே நல்லா ஆடினாரு. அவர் ஆடின ஷாட்ஸுமே வந்து மிடில் ஆஃப் த பேட்ல இருந்து அவர் தான் பாசிட்டிவ் இன்டென்ட்ல ஆடினாரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல பவுமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டொக்கு தான் போட்டுட்டு இருந்தாரு, ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கல. அப்பதான் கரெக்டா கமிங்ஸ் வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. டெஃபினட்டா வந்து ஏடன் மார்க்கம் வந்து இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜ்ல ஆடினது வந்து ஹேட்ஸ் ஆஃப். நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை இன்னைக்கு காலையிலுமே வந்து மேபி ஒரு ஏர்லி விக்கெட் டக்குன்னு பவுமா அவுட் ஆன டைம்ல அவரும் அவுட் ஆயிருந்தா மேபி அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டு ஏதாவது என்ன வேணா நடந்துக்கலாம். பட் ஆனா அங்கேயுமே வந்து அவர் வந்து ஹி ஹோல்ட் ஹிஸ் நர்வ்ஸ் வெல். ஸோ அதை வந்து கரெக்டா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எப்படி வந்து ஒரு டீம் வந்து வழி நடத்தணுமோ அந்த மாதிரி சூப்பரா பண்ணாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஏடன் மார்க்கம். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபாலோட் பை எல்லா பேட்டர்ஸுமே வந்து கொஞ்சம் கிரிட் அண்ட் ரெசிலியன்ஸ் காட்டினாங்க. நல்லாவே வந்து டீம் இது பண்ணிட்டு போனாங்க. ஸோ ரன்ஸ் வந்து ஆன் போர்ட் இல்லாதப்போ ப்ரெஷர் கிடையாது ப்ரோ, ஆப்வியஸ்லி ஒன்னு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரன்ஸ் இருந்தால் தான் வந்து பவுலர்ஸ்மே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. இது ஆஸ்திரேலியாங்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஷோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ஜென்ரலாவே வந்து கொஞ்சம் 3 டிஜிட் ஸ்கோர் கம்மியா வந்துச்சுனாலே சைக்காலஜிக்கலி இட் வில் பி அஃபெக்டட், மென்டலி வந்து டீம் சோக் அவுட் ஆயிரும். ஸோ வந்து நத்திங் டு கம்ப்ளைண்ட். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு மிச்சல் ஸ்டார்க்கு பார்க்க தான் எனக்கு ரொம்ப வருத்தம் ப்ரோ. ஏன்னா he is a very very dedicated player to the country bro. He skips IPL mostly. வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவர் வந்து பிரைம் டைம்லயே வந்து IPL ஸ்கிப் பண்ணிடுவாரு. மத்த பிளேயர்ஸ் மாதிரி கிடையாது, IPL ஸ்கிப் பண்ணிடுவாரு. அதே மாதிரி அவரோட ஒரே ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் என்ன வச்சாங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ வந்து அவர் புல் அவுட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, அது வந்து அவர் ஒரு பாட்காஸ்ட்ல வந்து அது டைரக்டா சொல்லாட்டியோ இன்டைரக்டா பாகிஸ்தான்ல நாட் கம்ஃபர்டபுள்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு இது பத்தி. ஸோ அது அவரோட பர்சனல் இது, அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. பட் த்ரூ அவுட்டாவே வந்து ஓவராலா வந்து ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் த கண்ட்ரி. நேத்துமே வந்து டிட்டர்மினேஷன் காட்டினாரு. அண்ட் இன்னொன்னு ப்ரோ, அவரு இப்போ அவரும் அலைசா ஹீலி அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க 2 பேருமே வந்து தே ஆர் வெரி மச் கமிட்டட் டு த கண்ட்ரி. தட் இஸ் த ரீசன் வை தே டோன்ட் ஈவன் ஹேவ் அ பேபி சைல்டு. என்ன பண்ணாங்கன்னா வந்து அலைசா ஹிலி வந்து ஹேஸ் டு டேக் அ பிரேக்ங்கிறதுனாலே வந்து தே டோன்ட் டூ திஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்டட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஆல்வேஸ் ஹேஸ் மை ரெஸ்பெக்ட். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்க்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐபிஎல் தான் ஆடினாரு. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த போன ஐபிஎல் ஆனாரு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் வந்து அவர் கண்ட்ரிக்காக ஸ்கிப் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு மேபி அவருக்கு மட்டுமே மேபி எனக்கு இந்த இது வந்து பயங்கர இதா இருக்கும். அதுவும் இல்லாம மேபி பிளேயர்ஸ் லைக் லபுஷன் பெருசா வந்து வெளியில போய் ஆடாம ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே அவங்க டெடிகேட்டடா இருக்காங்க. லபுஷனா இருக்கட்டும், கவாஜா, அவங்களுக்கு அந்த சர்க்கிள்ல மட்டுமே இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ யா அதான் இத்தனை இது ஒரு பெரிய சைக்கிள். WTCங்கிறதே வந்து ஒரு பெரிய சைக்கிள். இதுல வந்துட்டு ரொம்ப நாளா ஆடி ஆடி எத்தனை மேட்சஸ் வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளவு ஆடி வந்து இது தோக்குறது வந்து எல்லா பிளேயருக்குமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஒன் சைடு ஆஸ்திரேலியா அவங்க சைக்கிளே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, ஆஸ்திரேலியாவோட WTC சைக்கிள் பாத்தீங்கன்னா அந்த 6 சீரீஸ்ல வந்து 3 ஹோம் 3 அவேவா எல்லா டீம்ஸ் இருக்கிற மாதிரி அந்த 3 அவே டீம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இங்கிலாண்டோட ஆஷஸ் விளையாண்டாங்க, 2-2 டிரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்துல போய் நியூசிலாந்து ஜெயிச்சாங்க 2-0, நியூசிலாந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் யாரோட ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காவை ஜெயிச்சாங்க 2-0. அவேல வந்து எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி ஹோம்லயுமே இந்தியாவை 3-1 ஜெயிச்சாங்க, பாகிஸ்தானை 3-0 ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வெஸ்ட் இண்டீஸோட மட்டும்தான் 1-1 டிராவ் ஆயிரும். அது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் போயிடும். மற்றபடி ரொம்ப கன்சிஸ்டன்டா ரொம்ப டிசிப்ளின் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. நல்ல ஏன்னா ப்ரோ ஒரு சீரீஸ் வந்து ஒரு சீரீஸ் என்ன வேணா லக்குன்னு சொல்லலாம். பட் 6 சீரீஸ்மே வந்து ஒரு சீரீஸ் கூட தோக்கல அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா ஹஸ் டு பி அப்ரிஷியேட்டட். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஃபைனல்ஸ் இஸ் ஃபைனல். ஸோ அது ஜெயிச்சாதான் வேல்யூ, அது இல்லைனா வேல்யூ இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ரெஸ்பெக்ட் தெம் ஃபார் ஹவு தே ஃபாட் இந்த WTC சைக்கிள். 6 சீரீஸ்னு நம்ம சொல்றதுக்கு மேபி 6 சீரீஸ் டக்குன்னு இப்போ ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியோ இல்ல வந்து ODI வேர்ல்ட் கப்போ அந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 months 3 monthsல முடிஞ்சிருது. இது வந்து நீங்க 6 சீரீஸ்ங்கிறது எனக்கு அப்படியே குள்ள அடக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காங்களா, வருஷங்களா ஆடி இருக்காங்க. சோ வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. ஏன்னா 2 years ப்ரோ 2023 ஸ்டார்ட் ஆனது இப்பதான் முடியுது. 2 years வந்து இந்த சைக்கிள்ல இருக்காங்க. 2 years-ஆ வந்து கன்சிஸ்டன்டா எந்த சீரீஸுமே தோக்கலன்றப்ப, அதுவும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்னதுதான், சவுத் ஆப்பிரிக்கா வந்து 6 சீரீஸ்ல விளையாண்டுருந்தாமே 12 மேட்சஸ் தான். ஆஸ்திரேலியா வந்து 19 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்கன்றப்ப கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. எல்லா சீரீஸுமே நல்லா பண்ணிருக்காங்க. நியூசிலாந்துல போயிட்டு 2-0லாம் ரொம்ப பெரிய விஷயம். நியூசிலாந்து ஏன்னா ஈக்குவலி காம்படிட்டிவ், அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வந்து தோத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் ப்ரோ. ஏன்னா நம்ம தோத்துட்டாங்கன்றதுக்காக இப்போ ஆஸ்திரேலியா பத்தி பேசாம முடியாது. ஃபைனல்ல அதுவுமே அந்த 1 day தான் ப்ரோ. Day 3ல வந்து அவங்க கொஞ்சம் ஆஃப் கேம் போயிட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்க இந்த கேமே தோத்தாங்க. நம்ம வந்து டீட்டெயிலா பேசலாம் அந்த டெஸ்ட் மேட்ச்ல என்ன தப்பா போச்சு,
இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் எல்லாம் வைக்கலாம் நம்ம. இல்ல ஆக்சுவலி என்னன்னா ப்ரோ, நான் எப்பவுமே வந்து ஃபைனல்ஸ் எந்த டீம் தோக்குறாங்களோ அந்த டீமுக்கு நான் ஒரு போஸ்ட் போடுவேன். கங்க்ராச்சுலேஷன், வெல் பிளேட், ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரன்னர் அப்புங்கிறதும் ஒரு டீசென்டான ஒரு இதுதான் ப்ரோ. அது சில்வர், அது ஒரு நல்ல மெடல் தான். ஒரு ரன்னர் அப்புங்கிறதுமே வந்து இட்ஸ் வெரி வேல்யூபிள் திங் தான். ஸோ எப்பவுமே நான் அது போடுவேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா போஸ்ட் போட்டேன். ஆனா எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ எப்படி பஞ்சாப் ஃபைனல்ஸ் போனப்போ உலகமே அப்ரிஷியேட் பண்ணாங்களோ ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரன்னர் அப்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ரன்னர் அப்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா அது பண்ணல. மேபி அது நான் வாய் விட்டதுனால கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் ப்ரோ, நீங்க இல்ல நானுமே ஒரு போஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு போட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து அதை வந்து ஷட் டவுன் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா நம்ம 3 அட்மின் வேற அட்மின் போடுறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நான் போடும்போது எனக்கும் வந்து ஏன்டா நான் ப்ரிடிக்ஷன் சவுத் ஆப்பிரிக்கா சொன்னேன். கம்ப்ளீட்டா 4 நாள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் இது பண்ணிருந்தேன், சப்போர்ட் பண்ணிருந்தேன். ஒரு சப்போர்ட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து ஆஸ்திரேலியா நல்லா விளையாண்டுருக்காங்கன்னு போட்டதுக்காக ஏன்டா சோமத்துக்குறேன் அந்த கமெண்ட்லயும் தான் வந்தது. நம்ம அதை வந்து பர்சனலா எடுத்துக்க முடியாது. ஆனா எல்லாருக்குமே வந்து இந்த அட்மின் தான் போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த வரையும் ஆப்போசிட்ல தோத்த டீமுமே நல்லா விளையாண்டுருக்காங்க, அதை நம்ம சொல்லிட்டோம், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஸ்மித்தியன் டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சோ அதனால சொல்றேன், நான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுல ஒன்னும் ஒரு பெரிய ஹிடன் மிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 வருஷம் பண்ணிருக்காங்க, அதுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தானு ப்ரோ. ஆனா அதுதான் சொல்றேன். வந்து இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு வந்துரும். இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியாக்கு என்ன தப்பா போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க? பேட்டிங் எனக்கு வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட ஓகே ஓரளவுக்கு ஆட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த டாப் ஆர்டர்ல அவங்க வந்து யாராவது ஒருத்தராவது ஸ்டெப் அப் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-50 அடிச்சிருந்தாங்கனாலே இந்த கேம் இன்னுமே ஸ்கோர் போர்ட் ப்ரெஷராலே கொஞ்சம் இதா இருக்கும். கடைசியா வந்து அலெக்ஸ் கேரியும் ஸ்டார்க் அடிச்சிருந்தா உங்களுக்கு ஸ்கோராவே போயிருச்சு. ஸோ என்னை பொறுத்தவரையும் பேட்டிங் தான். பவுலிங் சொன்ன மாதிரி பிச்சு வந்து ஈஸ் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு சூப்பரா போட்டாங்க பாரு. காலைல ஏர்லியான ஸ்விங் இருக்கும்போது பிச்சில் அசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நல்லா போட்டாங்க. பட் நேத்து வந்து பிச்சு ஈஸ் அவுட் ஆயிருச்சு. அதனால பவுலிங் மேல நான் பெருசா பிளேம் பண்ண விரும்பல. அவங்க என்ன பொறுத்தவரையும் அவங்க பேட்டிங் தான் லெட் டவுன். சொல்ற மாதிரி லார்ட்ஸ்ங்கிறப்போ நம்ம டெஃபினட்டா வந்து எந்த அளவுக்கு பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னா, நம்ம நீங்க ரிவ்யூலுமே நம்ம அதான் சொல்லியிருந்தோம். சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்மே சரி, தேர்ட் இன்னிங்ஸ்மே சரி, அவங்க விளையாண்ட 2 இன்னிங்ஸ்மே வந்து பேட்டிங் ஃபெயிலியர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வெப்ஸ்டர் வாஸ் பிட் லக்கி, ஸ்டீவ் ஸ்மித் கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்ணி ஆடி கொடுத்தாரு. பட் அதர் தன் தட் மொத்த பேட்டிங்மே ஃபெயிலியர். அதே மாதிரி தேர்ட் ப்ரோ, பழைய ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரு சின்ன மார்ஜின் கிடைச்சாலும் உள்ள பூந்துருவாங்க. 70 ரன் லீட்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை மேக்ஸிமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஐ மீன் எஸ், அப்பயுமே வந்து சில மேட்சஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. பட் ஓவரால் நான் சொல்றேன் மோஸ்ட்லி. ஸோ அங்க வந்து ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த 70 ரன்ஸ் லீடை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். 300+ அப்படின்னா அது ஒரு டிஃபரெண்ட் பால் கேம், ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் எல்லாமே டிஃபரெண்டா இருந்திருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இன்னொன்று நம்ம ஐன்சைட்ஸ்ல நிறைய விஷயங்கள் பேசலாம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், சாம் கான்ஸ்டாஸ் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு, மார்னஸ் பொசிஷனே 3ல ஆட வச்சுட்டு, பழைய பேட்டிங் பொசிஷனே ஆட வச்சுட்டு, மேபி கிரீனே வந்து டிராப் பண்ணிட்டு வெப்ஸ்டர் ஆட வைக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா கிரீனால பவுலிங் போட முடியல, வெப்ஸ்டர் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஐன்சைட்ஸ்ல நம்ம என்ன வேணா பேசலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இது செலக்ஷன் மேலாம் நான் பெருசா ஹார்ஷா இருக்க மாட்டேன். இட் வாஸ் த ரைட் மூவ் தான். பட் கோயிங் ஃபார்வர்டு இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா ப்ரோ, இப்போ ஸ்டீவ் ஸ்மித் இன்ஜுரி, வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு வகையில வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். ஏன் அப்படின்னா மற்ற பிளேயர்ஸோட கேப்பபிலிட்டியை நீங்க டெஸ்ட் பண்ணலாம். அது வெஸ்ட் இண்டீஸ் அவே டூர். ஸோ டெஃபினட்டா அதை டெஸ்ட் பண்ணலாங்கிறது ஓரளவுக்கு ஹாப்பி. ஆனா இந்த சீரிஸ், இந்த மேட்ச் நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து பேட்டிங் ஃபெயிலியர், பயங்கர லெட் டவுன். பவுலிங் வந்து சொல்ற மாதிரி ஈஸ் அவுட் ஆன பிட்ச்ல வந்து நம்ம இது பண்றது, நம்ம அது வந்து பிளேம் பண்றது நியாயமே கிடையாது. நானே அந்த ஸ்டாட் சொன்னதுமே அவங்க டீகிரேட் பண்றதுக்கான சொல்ல, மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் சொன்னேன். அதை யாரும் தப்பா புரிஞ்சுக்காது. என்னை பொறுத்தவரை அவன் சொன்னது கரெக்ட் தான். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளவா அப்ளை பண்ணி ஆடல ஆஸ்திரேலியா. இப்போ நேற்று நம்ம வீடியோலயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி நல்லாவே பவுலருக்கு அசிஸ்டன்ஸ் இருந்தது ஆஸ்திரேலியா செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தானே ஒரு டெஸ்டே வந்து அதுதானே அவன் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணி ஆடுறோம், இந்த பால்லாம் ஆடணும் ஆடக்கூடாது, அதுதானே அங்க ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நின்று ஆடி தான் அந்த செஷன் மட்டும் கடந்துருந்தாங்கன்னா நேற்று அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் போக ஈஸ் அவுட் ஆச்சுல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து டே எண்ட்லாம் நல்லா இருந்தாங்களே, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கே கிடைச்சிருக்கும்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு பிளேயர் டெஸ்ட்னா நம்ம ஆப்வியஸா ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருந்திருக்கும். இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கும் அசிஸ்டன்ஸ் இருக்கதான் செய்யும். அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி ஆடுறோன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்திரேலியன் டீம்ட்டு ஒருத்தராவது நான் நின்று ஆடி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் பேட்டிங் தான் நான் ஃபெயிலியர்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களோட டெய்லண்டர்ஸ் இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆனா மேல இருக்க உங்களாலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் ஸ்டேபிளா நின்று ஆடி கொடுத்திருந்தா அது ஓகே வந்திருக்கும். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரோ, எஸ் நீங்க ஈஸ் அவுட் ஆயிடுச்சு, எல்லாமே நீங்க சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா அந்த டைம்ல தான் மிச்சர் ஸ்டார்க் வந்து மேல போட்டு தான் 2 விக்கெட் எடுத்தாரு ப்ரோ. ஆனா மேல போடுற பால் தான் அடியும் விழுந்தது. மார்க்ரம்லாம் நேற்று வந்து கம்ஃபர்டபுளா டிரைவ் ஆடினாரு, ஃபுல் ஷாட்லாம் ஆடினாரு. அதை ஏன் நீங்க ஃபீட் பண்றீங்க? இப்போ நான் நேற்று வந்து நீங்க அந்த கொஞ்சம் ரன்ஸ் வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இன்னைக்கு டேக்கு வந்து ஒரு 150 130 அடிக்கணும் இருந்ததுன்னா சவுத் ஆப்பிரிக்கா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பால் கேமா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? நேற்று ரொம்ப ஃபீட் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் கம்ஃபர்டபுளா வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
நேற்று இன்னும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணிருக்கலாம்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. இல்ல கமெண்ட்ரியில ரெண்டு டீமுமே அதே தப்பு தானே பண்ணாங்க. நீ சொல்ற தப்பு தான் சவுத் ஆப்பிரிக்காவும் அந்த ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் பார்ட்னர்ஷிப்ல அவங்களும் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. அவங்க மைண்ட்ல என்ன பிளே ஆயிருக்குன்னா, மேபி பிச் ஈஸ் அவுட் ஆயிருச்சு, ஸ்ட்ரோக் மேக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்குங்கும் பொழுது அடிச்சு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் போயிருமோ அப்படிங்கறது அவங்க மைண்ட்ல பிளே ஆயிருக்கும். பட் நீ சொல்றது அக்செப்டட் தான். நான் சவுத் ஆப்பிரிக்கா மேலே அதனால தான் ஹாஷா இருந்தேன். சோ நீ சொல்றது அக்செப்டட் தான். கமெண்ட்ரியில மேத்யூ ஹேடன் என்ன சொல்றாருன்னா, கமின்ஸ் வாஸ் வெரி டிஃபென்சிவ் எஸ்டர்டே. ரொம்ப வந்து டிஃபென்சிவா போயிட்டாங்க, அக்ரெசிவா அட்டாக் பண்ண போல, ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ள வச்சு அட்டாக் பண்ணிருக்கணும். அவர் டிஃபென்சிவா எல்லாரையும் வெளில நிப்பாட்டி சிங்கிள்ஸ் எல்லாம் ஈஸியா போயிடுச்சு, நல்லா ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு மேத்யூ ஹேடன். சோ வந்து அதான் ப்ரோ, கிரிக்கெட்டே அதுதான். ஒரு விஷயம் நல்லா போச்சுன்னா நம்ம டெஃபினட்டா அதை பத்தி இது பண்ணுவோம். ஒரு விஷயம் நல்லா போனோம்னா அதுக்கான கிரிட்டிசிசம் நம்ம பேசிதான் ஆகும். சோ அதுதான் மேத்யூ ஹேடன் நேற்று கமின்ஸ் மேல கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்தார். இவ்வளவு வருஷமா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் லிஸ்ட்ல வந்து யாருமே இது பண்ணது இல்ல, ஜெயிச்சு கொடுத்தது ஐசிசி ட்ராஃபி எக்ஸப்ட் 1998 ஹான்சி கிரான்ஜி ஜெயிச்சு கொடுத்தாரு. அது தவிர யாருமே ஜெயிச்சு கொடுத்தது இல்ல. சோ அதனால பவுமாவை அப்ரிஷியேட் பண்ணி கேப்டன் வந்திருக்காங்க, ஸ்மித், அப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ், ஃபாஃப் டு பிளஸி, மார்க்கம் கூட கொஞ்சம் கேப்டன்சி பண்ணாரு. ஸோ வந்து மாறி மாறி கேப்டன்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து யாருமே பண்ணல. டெம்பா பவுமா பண்ணாரு. அதுவும் அவரோட நாக்குமே செம்ம குருஷியலா இருந்துச்சு. கேப்டன்னா என்னை பொறுத்தவரை ஒரு லீடரா இருக்கணும், லீடிங் த பேக் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றதை விட அதேதான் அவரோட நாக்கு வந்து பயங்கர குரூஷியல். அதுவும் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியோட இன்னைக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் ஆடினதெல்லாம் கம்ப்ளீட் ஹேட்ஸ் ஆஃப். செம்மையா பண்ணாரு. கேப்டன்சியுமே சரி, கேப்டன்சில அங்கங்க கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஓவராலா பார்க்கும்போது யாரும் அச்சீவ் பண்ணாத வந்து அவர் கண்ட்ரிக்கு அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காரு. கேஷவ் மகாராஜ் எல்லாம் தேம்பி அழுதாரு பாத்தீங்கன்னா, அந்த பயங்கரமா ஸ்மித் டார்கெட் இருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் இருந்துச்சு. நிறைய பேர் போடியம்ல இருந்தே அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ யா, தட்ஸ் வாட் த ட்ராஃபி மீன்ஸ் டு த டீம். அகைன் another jinx broken this year. இல்ல சொல்ற மாதிரி நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன் ப்ரோ, அந்த காட்ஸ் டெஸ்டினி, காட்ஸ் ரிட்டன் பிளான்னா அது வந்து நடக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுவேன். பட் யா, அதை தாண்டி என்னதான் நம்ம வந்து சூப்பர் பவர்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதுக்கான இது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டா தே பிளேட் வெல், தே ஹேவ் டு பி அப்ரிஷியேட்டட். அதான் ப்ரோ மெயினா வந்து எனக்கு ஹாப்பினஸ் வந்து கிரேம் ஸ்மித்தை பார்த்தது தான். ஏன்னா அந்த மனுஷன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல, ரெட் பால் கிரிக்கெட்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ரெவல்யூஷனா இருந்திருக்காரு, ஒரு லீடரா இருந்திருக்காரு. புரோக்கன் ஹேண்ட் ப்ரோ, அதாவது கை உடஞ்சு போய் ஆஸ்திரேலியாவோட மேட்ச் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆடுவார். ஸோ அந்த கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன், அந்த மாதிரி ஒரு லீடர் தான் டீமுக்கு வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லீடர் வரப்போ மேட்சே தோத்தா கூட இந்த மனுஷன் இவ்வளவு பண்றா, நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும் தான் பிளேஸ் தோணும். அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கணும். பிளஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் கேப்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்டரி வின்ஸ் ப்ரோ, பர்சன்டேஜ் வைஸ் மேபி அது ஆர்கியூபிள். ஸ்டீவ் வாக் இருக்காரு, கோலி இருக்காரு, பாண்டிங் இருக்காரு நம்ம சொல்லலாம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வின்ஸ்னா மொத்தம் 53 விக்டரி நினைக்கிறேன், அவுட் ஆஃப் 100 மேட்சஸ் சம்திங். ஸோ டெஃபினட்டா கிரேம் ஸ்மித் ஹாஸ் டு பி, அவர் தான் ப்ரோ அந்த பேக் போன் ஆஃப் பில்லர். அப்படின்னா வந்து இத்தனை வருஷமா ப்ரோ, சும்மா 1-2 வருஷம் இல்ல, த்ரூ அவுட்டா அரௌண்ட் ஒரு 10 to 15 இயர்ஸா வந்து ஒரு பேக் போன் ஆஃப் பில்லரா நின்றுருக்காரு. அதே மாதிரி அப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து அந்த இயர் வந்து எந்த டீம் வந்து நம்பர் 1ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவருமே டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து இந்த WTC எல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் கிரேம் ஸ்மித் இன்னைக்கு பார்த்தோன்னே அந்த ரிசப்ஷன், அந்த அப்ளாஸ் வந்து டெஃபினட்டா அந்த ஜென்டில்மேன் கிரௌட் ப்ரோ, நீங்க அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ். கிரேம் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு கிரேம் ஸ்மித். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து விராட் கோலி வந்து, ஐ மீன் அது வந்து விராட் கோலி ரிட்டையர் ஆனப்ப டெஸ்ட் கிரிக்கெட் ஒன் பி சேம்னு சொன்னதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு பேக்கு லார்ட்ஸ்ல அப்படின்ட்டு. லார்ட்ஸ்ல வந்துட்டு காலங்காலமாவே வந்துட்டு எந்த கிரிக்கெட் மேட்ச் அங்க போய் மேட்ச் பாக்குறது வந்து எல்லாமே ஒரு பிரஸ்டீஜா நினைப்பாங்க லார்ட்ஸை பொறுத்த வரையும். ஸோ வந்து தட்ஸ் அ பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர் டு வாட்ச். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு WTC ஃபைனல்லாம் வந்து பாக்குறது வந்து அது அப்படியான ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதால தான் இன்னைக்கு எல்லா பிளேயருக்குமே அப்ளாஸ் கிடைக்குது. யார் யாரெல்லாம் உள்ள போறாங்களோ, யார் யாரெல்லாம் வெளில வராங்களோ, ஐ மீன் சச்சின்லாம் அந்த இடத்துல இருந்து இறங்கி வெளில வரும்போதெல்லாம் எப்படி ஒரு அப்ளாஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த டைம்ல அந்த பாஷா பிஜிஎம் எல்லாம் போட்டு எடிட் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து லார்ட்ஸுங்கிறது எப்பவுமே ஃபுல்லா தான் இருக்கும். அகைன் அந்த பாயிண்ட்டுக்கு வரணும்னா வந்துட்டு நான் அதுலலாம் பிலீவர் கிடையாது என்னைக்குமே. இப்ப சச்சின் மாதிரி ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது இதே தான் சொன்னாங்க, விராட் கோலி மாதிரி ஒருத்தர் வரலையா. அதே மாதிரி விராட் கோலி ரிட்டையர் ஆகும்போது கிரிக்கெட் ஒன் பி சேம்னா நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். அகைன் ஒரு சூப்பர் ஸ்டார் வருவாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வந்து எந்த ஒரு இதா இருந்தாலும் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்கான ஸ்கோப்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதான் இல்ல அதே மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் ப்ரோ, WTC ஃபைனல் வந்து நெக்ஸ்ட் வந்து 2027, 29, 31 வந்து இந்தியா இங்கிலாந்து தான் வந்து டாப் 2 கண்டெண்டர்ஸ் ஹோஸ்டுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பண்றதே பெஸ்ட் ப்ரோ. எனக்கு இந்தியாவெல்லாம் பெருசா உடன்பாடு இல்லை. அது ஓகே, அது மேபி சப்ஜெக்டிவ் தாட், அது டிஃபர் ஆகலாம். எஸ், நிறைய வென்யூஸ்ல வந்து வைக்கலாம். பட் ஸ்டில் அந்த இங்கிலாந்துங்கிறது மேபி அவங்க வந்து தே ஆர் சீயிங் இட் அஸ் அ வெரி ப்ராப்பர் வென்யூ ஃபார் எவ்ரி திங். எல்லா இதுமே வந்து அந்த சைக்கிள்லயே இந்தியாவில எப்படி நடக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நடந்துச்சுன்னா இந்த தர்மசாலால நடக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி இதுல நடந்தா ஓகே, ஐ வில் பி ஹாப்பி. இல்லாட்டி எனக்கு அது உடன்பாடு இல்லை. நீங்க வேற நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் நடத்துவாங்க. நடத்தினா
ப்ரோ அதெல்லாம் இல்ல, இங்கிலாந்துல தான் நடத்தணும், லார்ட்ஸ்ல தான் நடத்தணும், ஹோம் ஆஃப் கிரிக்கெட்னு சும்மா சொல்றாங்க. அங்கதான் அட்மாஸ்பியரும் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி அந்த நீங்க சொல்ற மாதிரி கமெண்ட்ரி நல்லா இருக்கு, எல்லாமே ப்ரோ ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கேஜா இருக்கு. நம்ம இந்தியால வந்து ஹோஸ்ட் பண்றது இந்த மாதிரி ஓடிஐ T20 வேர்ல்ட் கப் அதெல்லாம் ஹோஸ்ட் பண்றது ஓகே. டெஸ்ட் என்ன பொறுத்தவரையும் அங்கதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. தெரியல இந்தியாவுக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. க்ரௌட் புல்லிங்கும் இருக்குமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அங்க நடந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்ன பொறுத்தவரையும். கிரவுட் புல்லிங் இருக்குமாங்கிறது செகண்டரி. இந்தியா விளாண்டா கண்டிப்பா கிரவுட் புல்லிங் இருக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்ல. பட் வந்து அந்த கமர்ஷியலைசிங் ரொம்ப அதிகமாயிரும். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்த அளவுக்கு ஒரு பியூரஸ்டா பார்க்க முடியாது கிரிக்கெட்டை வந்து டாய் ஊன்னு கத்திக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலைசிங்கா இருக்கும். ஸோ எனக்கு அது அவ்வளவா ஈடுபாடு. பான் பஹார் போர்டு போட்டு ம். 10 அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு போட்டு ப்ரோ அந்த லாஸ்ட்ல நீங்க பாருங்க ப்ரோ, ஒரு பிளேயருக்கும் அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்பெக்டேட்டருக்கும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்படி நடப்பாங்க, இங்க இருப்பாங்க, ஆனா ஒரு இது கூட பண்ண மாட்டாங்க, கிளாப் இல்லாட்டி ஏதாவது சொல்லுவாங்க. இதே நம்ம ஆளுங்கலாம் போய் காலில் விழுந்து கட்டி பிடிச்சு சார் 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 அப்படின்னு கைதுக்கு, இது வந்து ஆக்சுவலி அது தப்பு சொல்ல, பட் அதான் இங்க வந்து அது ஒரு ரிலீஜன். பட் ஆனா அந்த மாதிரி ஜென்டல்மேன் கிரௌட் இருக்கணும் ப்ரோ, அப்பதான் இந்த ஒரு கிளாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்பதான் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ப்ரோ, அது அந்த இங்கிலாந்துனா அது ஒரு தனி வைப், ஓகேவா? அந்த செனா கண்ட்ரீஸ்ல எப்பவுமே வந்து கிரிக்கெட் பாக்குறதே ஒரு தனி வைப், எஸ்பெஷலி இங்கிலாந்துல பாக்குறது தனி வைப். ஏன்னா அதான் அந்த கிளவுட்ஸா இருக்கட்டும், அந்த அது வந்து அது மாறிட்டே இருக்கும், சன் வருது, கிளவுடி கண்டிஷன்ஸ், கமெண்ட்ரி, எஸ்பெஷலி ப்ராட்காஸ்ட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, கமெண்ட்ரி, அது இல்லாம அந்த ஃபேன்ஸ். லார்ட்ஸ் இல்ல ப்ரோ, நீங்க எங்க வந்து இங்கிலாந்துல வந்து ஸ்டேடியம்ல மேட்ச் பார்த்தாலும், எஸ்பெஷலி எட்பாஸ்டன்ல வந்து ஹோலிஸ்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்ட்ல வந்து பயங்கர லவுடா இருக்கும். கிரிக்கெட்லாம் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவா வேர்பலா இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கிலாந்துல ஒவ்வொரு கிரவுண்டுக்கு ஒவ்வொரு தனித்தனி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கிலாந்துல எங்க நடந்தாலுமே வந்து மோஸ்ட்லி crowd will be filled. ஏன்னா இங்கிலாந்து விளையாடாதப்போ ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு டிஃபரெண்ட் டீம்ஸ் விளையாடுறாங்க, ஒன்னு ரைவல் டீம், இன்னொரு வேற டீம். அப்பயுமே வந்து இவ்வளவு கிரௌட்னா தட் ஷோஸ் த வேல்யூ அண்ட் லவ் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் மோர் தென் ஹோம் டீமை தாண்டி அந்த லவ் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். அதான் ப்ரோ சொல்ற மாதிரி, அதுதான் அந்த பியூர் வைப், அந்த பிளிஸ், ஒரு டிவைன் திங், அந்த பியூரிட்டி வந்து இதுலதான் கிடைக்கும், வேற எதுலயுமே கிடைக்காது. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் முடிஞ்சு அந்த மேட்ச் தூக்குறது, அந்த அந்த அதை செலிப்ரேட் பண்றது எல்லாமே லார்ட்ஸ்ல பார்க்கதான் ப்ரோ எனக்கு இன்னும் பர்சனலா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்தியால வந்தா அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. இன்னொன்னு ப்ரோ, இப்போ வந்து ஆன்கோயிங் வந்து நிறைய பிரான்ச்சைசி லீக்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து ரிட்டையர் ஆயிட்டு பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ IPL முடிஞ்சு, இப்போ அடுத்து MLC ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்து இங்கிலாந்துல அந்த இது வரும். ஸோ அந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா எவ்வளவு லீக்ஸ் வந்தாலும் என்ன வந்தாலும் சொல்ற மாதிரி ககிசோர் அபார்ட் வித் நியூ பால், cloudy conditions, 30,000 people at their feet, nothing can match this-ங்கற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டோட வைப் எப்பவுமே தனி. சோ எப்பவுமே இதே இது இருக்கணும். இல்ல அது நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்னு ஓகே, நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்றீங்க, பட் நான் ஓவராலா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே வந்துட்டு இப்ப பூரான் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்படியே ஆப்போசிட்ல அங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஆயிட்டு இருக்காங்க. சோ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி உறுத்துது. என்னப்பா நீங்க பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்டை வந்து பேஸ் பண்ணி மைண்ட் செட்ல வச்சுட்டு இது மாதிரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. ஆல்மோஸ்ட் ஆப்வியஸ்லி வந்து மணி தான் ஃபர்ஸ்ட் வரும் எதா இருந்தாலும், பட் ஸ்டில் ஒரு கண்ட்ரியோட ப்ரைடு அப்படிங்கும்போது இப்ப ஸ்டார்க் மாதிரி ஒரு பிளேயர்லாம் அவர் வந்து எனக்கு பணம் கூட வேணாம், IPL போனா எனக்கு 20 crores 15 to 20 crores ஈஸியா வருமே இருந்தாலும் நான் வந்து இங்க இதுக்காக டெடிகேட் பண்ணி ஆடுறேங்கிறதுலாம் குட் திங் தான். அந்த அளவுக்கு கூட உங்களை டெடிகேட்டடா இருக்க வேணாம் தான், அட்லீஸ்ட் உங்க டீமுக்காக இருக்கணும், ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக நீங்க இருக்கணும், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்காக கிளாஸணும் இருக்கணுங்கிறது தான் இது. டெஸ்ட் கிரிக்கெட்டை தாண்டி ஓவராலா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கே இது ஒரிங் சயின்ஸ் தான். இல்ல சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க. இவங்க 3 கண்ட்ரீஸ்மே மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த போர்டு அப்படி இருக்கு. இந்த போர்டு வந்து அவ்வளவு இது சலுகைகள் கொடுக்குறாங்க, அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பர்சனலி ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. கிளென் மேக்ஸ்வெல்லாம் ஒரு மென்டல் பிரேக் வேணுங்கிறப்போ அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவர் ஒரு ஆர்டிகல்ல எழுதியிருப்பாரு எவ்வளவு வந்து ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பேக் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த போர்டையும் பொறுத்து இருக்கு ப்ரோ. சவுத் ஆப்பிரிக்கா போர்டு, இவங்க வெஸ்ட் இண்டீஸ் போர்டுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணலையோன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் எஸ்பெஷலி அது உண்மை, ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல அதை நம்ம பார்த்துட்டோம். சவுத் ஆப்பிரிக்காவுமே அது எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து அதுதான், ஏன்னா கிளாசன் வந்து பழைய கோச்சிங் ஸ்டாஃப் இருந்தப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார் போல. கோச்சிங் ஸ்டாஃப் மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் போட்டிருந்தாங்க ESPNல. ஸோ அதான் போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன் வித் பிளேயர்ஸ், சேலரி, இது எல்லாமே will come into picture. நம்ம அதான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஒரு டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க, ICC ஈவென்ட் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். ஓகே, நம்ம இதோட வந்து இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கிலாந்து சீரீஸ், இந்தியா இங்கிலாந்து சீரீஸும் நம்ம கவர் பண்ணுவோம். எங்கேயும் போயிடாதீங்க மக்களே, வந்துருங்க. So okay, with that note, we come to one conclusion for today's video. So congrats South Africa, hard luck for Australia. So வந்து நம்ம அடுத்த இங்கிலாந்து அண்ட் இந்தியாவோட
அந்த சீரீஸ்ல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், வேல் பிரஜன் அண்ட் ஸ்மித்தியன்.